எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்க்கும்போது, தோல்வி தோல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன குட்டி டாபிக் தான். ஆனால் இது இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இருக்குது. தோல்வி அடையாத மனிதர்கள் கிடையாது. அதனால் இப்போ நம்ம தோல்வி அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தோல்வின்னு சொல்லக்கூடிய சொல்லினுடைய ஆதி சொல் என்னவாக இருக்கும், இல்லைன்னா இதனுடைய வேர்ச்சொல் அப்படின்னு சொன்னாச்சுன்னா என்னதான் இருக்கும் நம்ம அப்படின்னு பார்க்கும்போது, தோல்வின்னா தொய்வு தோய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சொல்ல இருந்து தான் அந்த மேம்படுத்தப்பட்ட சொல்லாக தான் வந்திருக்கிறது. என்ன அப்படின்னா தோல்வி அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ தொய்வு அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா இயலாமை, சோர்வு, தளர்ந்து போகுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் தான் தொய்வு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ தொய்வு பொருளாதார நிலை ரொம்ப தொய்ந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, பொருளாதார நிலை பின்தங்கி நலிவடைந்து கீழ் பணி இறங்கி கொண்டே இருக்கக்கூடிய தன்மையை தான் நம்ம தொய்ந்து போகுதல் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய சில முயற்சிகள், நம்மளுடைய இயலாமைத்தன்மை, முடியாமை, தளர்ந்து போகுதல், நம்மளுடைய முயற்சியெல்லாம் தளர்ந்து போகுதல், இந்த ஒரு பொருள் தான் தொய்வு. இது மேம்படுத்தப்பட்டு சொல்ல இன்னைக்கு தோல்வி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ தோல்வி அடைந்த ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தாலும், சில மனிதர்கள் சிலவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தோல்வி அடைந்து விட்டால் அதை சாதாரணமாக அதை எந்த ஒரு நிலைப்பாட்டுக்கும் கொண்டு வராமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாம், தோத்துட்டோம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முன்னேறி பெயரும் புகழும் அடைந்த மனிதர்களை நம்ம பார்க்கும்போது, தோல்வி அடைந்தவர்கள் தான் அடைந்த தோல்வியின் உள் நோக்கம் என்ன, உள்ளோட கருத்து என்ன அப்படின்னு அவங்க அதை ஃபஸ்ட்டு ஒன்றில் குறிப்பறிந்து குறிப்பெடுத்து கொள்வார்கள். அப்படி பண்ணும்போது தான் அங்கே ஒரு அனுபவம் கை கொடுக்கும். ஒரு முறை தோற்றுருவாங்க, 2 முறை தோற்று விடலாம், 3வது முறை அனுபவம் கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. அங்கே தோல்வி இருக்கலாம், இழப்பு குறைவாக இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு பெரிய புகழை அடையக்கூடிய ஒரு மனிதன் சிறு புகழோடு வெளியே வரலாம். நாளைக்கு இதுவே ஒரு படிக்கட்டாக அவங்க முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. தோல்வி ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடமான படிக்கட்டாக அமைந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லுறது இந்த ஒரு பொருளாக தான் இருக்குது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது எப்படின்னா, தோல்வியினுடைய தாக்கங்கள். இப்போ தோல்வியினுடைய தாக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இம்பேக்ட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இது 2 விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்துது. அதாவது நேர்மறை தாக்கத்தையும் ஏற்படுத்துது, எதிர்மறையான தாக்கத்தையும் இந்த தோல்வி நமக்கு கொடுக்குது. இப்போ நேர்மறையான தாக்கம், இம்பேக்ட் ஃபார் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அதில் நமக்கு ஒரு ஒரு தோல்வி, நாம் எந்த இடத்துல நம்ம தோல்வியை கண்டோம், இது எந்த இடத்துல இருந்து நம்ம தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கோம், எதனால் நம்ம தோல்வியை சந்திக்க நமக்கு சான்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லுறத இந்த தோல்வி அடைந்த ஒருவனால் மட்டும்தான் இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கும். வெற்றியில் சில மமதைகள் இருக்கலாம். வெற்றி அடைஞ்ச வரைக்கும் நிறைய பேர் இதை கணக்கிட மாட்டாங்க. வெற்றி அடைஞ்சாலும் அதை கணக்கிடக்கூடியவங்க நிறைய இருக்காங்க. ஆனால் தோல்வி அடையும் போது தான் நம்ம அதில் பவர்ஃபுல்லாக இதை நம்ம நோட் பண்ணவே ஆரம்பிக்கிறோம். அதை மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லேர்னிங், அதாவது புதுசாக நம்ம கற்றுக்கிறதுக்கு இது ஒரு வழி கொடுக்குது. நம்ம இப்போ ஒரு முறை நம்ம தோல்வி அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே நம்ம அதை விட்டுறக்கூடாது. படிப்படியாக நம்ம அடுத்து முன்னேறதுக்கு இந்த ஒரு ஊக்கசக்தி, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்னா, நம்ம எதனால் தோக்க அந்த தோல்வியினுடைய விவரங்களை நம்ம சேர்த்து பார்க்கும்போது தான் நம்ம வெற்றிக்கு வழிவகைக்கு செய்கிறோம். இப்போ எல்லாரும் பெரிய பெரிய ஆட்களை நம்ம பார்த்தோம். இப்போ உலகத்திற்கு ஒளியை கொடுத்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களை நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ தோல்வி அடைஞ்சிருப்பார். அவ்வளோ தோல்வியினுடைய முன்னேற்றம் தான் நமக்கு இன்னைக்கு ஒளி ஊட்டப்பட்டு நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான்
நம்ம தோல்வியினால் நமக்கு வந்து மன உறுதின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வலுவடையுது. இப்போ திரும்ப திரும்ப ஒரு ஆள் வந்து தோத்துக்கிட்டே இருக்கும்போது தோல்வியை முதலில் சந்திக்கும் பொழுது அதை தாங்கி கொள்ளக்கூடிய மன உறுதி எல்லார்ட்டையும் வேணும். வில் பவர், அந்த வில் பவர் இருந்தால் தான் தோல்வியை சந்தித்தாலும் நம்ம அடுத்தது முன்னேறி செல்லணும். அதை திரும்ப 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 தோல்வி அடையக்கூடிய ஒருவன் துவண்டு கீழே விழாமல் முன்னேறி சொல்லக்கூடிய அந்த ஒரு விடாமுயற்சி. இப்போ அந்த விடாமுயற்சியும் எங்கேருந்து தான் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒருத்தன்ட்டு தான் அந்த ஒரு ஆக்ரோஷமான விடாமுயற்சி வருது. நான் இனி தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விடாமுயற்சி தன்மை வாழ்க்கையில் உருவாகிறது இந்த தோல்வியை சந்திக்கக்கூடியவன்ட்ட தான். இப்போ அந்த வில் பவர் சொல்லக்கூடிய மனதுக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த வில் பவர் விடாமுயற்சியை உருவாக்குறது. அதனுடைய ஆக்கப்பூர்வம் அவனுடைய படிப்படியான வெற்றிக்கு வந்து வலியுறுத்திட்டே இருக்கு. தோல்வி வந்து ப்ரொவைடிங் செல்ஃப் நாலெட்ஜ், அதாவது என்னென்னா நம்மளுடைய சுய அறிவை வந்து தோல்வி தான் வளர்க்குறது. இப்போ வெற்றி வந்து நம்மை பிறருக்கு அறிமுகப்படுத்துகிறது. அதே நேரத்தில் தோல்வி நம்மை நமக்கே அறிமுகப்படுத்துகிறது. நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்கிறது, என்ன வலிமை இருக்கிறது, என்ன தளர்வு இருக்கிறது, ஏன் நம்ம வந்து தோல்வி அடைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் ஆய்வை வந்து இந்த தோல்வி தான் நமக்கு வந்து நம்மளே காட்டி கொடுக்கிறது. அதனால் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய திறன் நமக்கு வந்து வலுவடைகிறது. அடுத்து என்னென்னா கிரியேட்டிங் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது புதிய வழியை வந்து நமக்கு மாற்று பாதை, அதாவது புதிய ஒரு வழியை வந்து நமக்கு உருவாக்குது இந்த தோல்வி. இப்போ சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தோற்றுக்கிட்டே இருப்போம். ஒரு ஃபீல்டாக இருக்கும், இல்லைனா ஒரு துறை சார்ந்த ஒரு இடத்துல ரொம்ப தோற்றுக்கிட்டே இருக்கும்போது எதுக்கு நம்ம இந்த இடத்துலையே நம்ம தோற்றுட்ருக்குறோம், இதுக்கு நம்ம மாற்று வழியை கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யுக்தியை இந்த தோல்வின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதை நமக்கு மாற்றி கொடுக்கிறது. இந்த பாதையை மாற்றும்போது ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி பெறுவது. இப்படி வெற்றி பெற்றவங்க உலகத்தில் நிறைய இருக்காங்க. அப்போ சிறப்பான வழியை தேர்வு செய்வதற்கு ஒரு மூல காரணமாக இந்த தோல்வி வந்து நமக்கு உதவி பண்ணுறது. மிக 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 முக்கியமான ஒரு கருத்து அப்படின்னு சொல்லும்போது, உண்மையான உறவுகளை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியது வந்து இந்த தோல்வி தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி அடைஞ்சாச்சுன்னா எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க, ரொம்ப பாராட்டுவாங்க, அந்யோன்யமாக இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் தோல்வி அடைந்த ஒரு மனிதர்களிடம் எந்த நண்பர்களும் எந்த உறவினர்களும், குறிப்பிட்டு சில பெற்றோர்கள் முதல் அருகில் இருப்பதை தவிர்த்து விடுகிறார்கள், ஆதரவாக இருப்பதை மறந்து விடுகிறார்கள், உறவு என்பதையே மறந்து விடுகிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் தான் உண்மையான உறவில் இருப்பவர்கள் எவர்கள் என்பதை காட்டி உறுதுணை செய்யக்கூடிய ஒரு ஆயுதமாக இந்த தோல்வி இருக்குது. அதுக்காக எல்லோரும் தோற்றுக்கிட்டே இருங்க, அப்போ தான் உங்கள் உறவு என்னென்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லலை. இதில் ஒரு உண்மைத்தன்மை, ஒரு சிறு உண்மைத்தன்மை இருக்கிறத தான் நான் இப்போ சொல்கிறேன். உண்மையான உறவை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இதாக தோல்வி உங்களுக்கு வழி. எப்பவும் அதுக்கு தோற்றமில்லை, நம்ம தோக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம் யார் பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ். அதாவது இப்போ நெகட்டிவில் பார்க்கும்போது எதிர்மறை தாக்கத்தில் நம்ம பார்க்கும்போது எப்படின்னா, தோல்வியை நாம் புரிந்து கொள்ளாத போது, தோல்வியை தவறாக கையாளும் போது தான் இந்த எதிர்மறை தாக்கம் நம்மளை வந்து இது பாதிப்படைய செய்யுது. அதாவது ரொம்ப மனச்சோர்வு, ரொம்ப பதட்டம், அதாவது திரும்ப திரும்ப ரொம்ப தோத்துட்டே இருக்கும்போது என்னென்னா ஒரு பெரிய மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, கன்ஃபியூஷன், டிப்ரெஷன், இது எல்லாமே நமக்கு உருவாகும். திரும்ப திரும்ப தோத்துட்டே இருக்குமே, இன் ஃப்யூச்சர் நமக்கு இனி எதிர்காலத்தில் நம்ம என்னவா ஆகுவோமோ அப்படின்னு சொல்லக்கூடிய பதட்டம் மனசுக்குள்ளே அதிகரிக்கிறது. அதுக்கப்புறம் என்னென்னா எப்போவுமே தோற்றுக்கிட்டே இருக்கோமே, நம்ம இப்போ எதுக்குமே லாயக்கு இல்லையோ அப்படின்னு சொல்லக்கூடிய மனச்சோர்வு அப்படியே நம்ம மனசில் வந்து நம்ம மனசே நம்மளை வந்து டவுன் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து வரும். இது ஏன் வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம தோல்வியை புரிந்து கொள்ளாத போதும் தோல்வியை தவறாக திரும்ப திரும்ப கையாண்டுட்டு இருக்கும்போது தான் இந்த தன்மை வருது.
திரும்ப திரும்ப நம்ம தோத்துட்டே இருக்கனால நிறைய பேர் ஒரு ராங் டிசிஷன்ஸ் வந்து எடுத்துருவாங்க. அதாவது இதனால் தவறான முடிவுகள் நிறைய எடுத்துகிறாங்க. என்னால் இனி ஜெயிக்கவே முடியாது, ரொம்ப கடன் கஷ்டம், இது கூட ஒரு தோல்வி தான். இந்த தோல்வியிலான மாதிரி நிறைய செய்திகளை நம்ம பார்க்குறோம். அதனால் நிறைய ஒரு தன் வாழ்க்கையை இழக்கும் ஒரு நிலைக்கு வந்து போயிடுறாங்க. தவறான முடிவுகள் அந்த மாதிரி விட்ட ராங் டிசிஷன் யாருமே எடுக்கக்கூடாது. தோல்வி வெற்றிக்கான ஒரு படிக்கட்டு. இது ஒரு வார்த்தைக்காக மட்டுமில்லை, அனுபவத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த தோல்வி தான். தோல்வி இருந்தால்தான் வெற்றிக்கு வந்து ஒரு இதாக இருக்கும், ஒரு ஏற்றம். ரொம்ப ஹார்ட்னஸ் இருந்தால் தான் ஒரு இறக்கம், ரொம்ப ஸ்லோப்பு கிடைக்கும், நம்ம வந்து ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ண முடியும். அப்போ இந்த ஹார்டில் நான் ஏற மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளால் அடுத்தது ஒரு ஸ்மூத்தான ஒரு வேக்கு போகவே முடியாது. அப்போ நம்ம அந்த இதுக்குள்ளேயே தான், அந்த பள்ளத்துக்குள்ளேயே தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால் தோல்வி வெற்றிக்கு படிக்கட்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஏற்ற இறக்கத்தையே நம்ம மனசில் வச்சுக்கிங்க. அதனால் தவறான டிசிஷனுக்கு என்றைக்குமே போகக்கூடாது. நான் அந்த பள்ளத்துக்குள்ளேயே தான் இருப்பேன், அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது. முன்னேறதற்கு படிக்கட்டாக நம்ம வந்து இதை எடுத்து வாழ்க்கையில் அனுபவத்தை முன்னுக்கு கொண்டு வரணும். இதை நம்ம ஃபைனலாக பார்க்கும்போது எப்படின்னா, தோல்வியிலேருந்து நம்ம வெளிவரதற்கான முயற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல எப்படின்னா தோல்வியை நம்ம வந்து ஒத்துக்கொள்ளணும். நம்ம எப்போவுமே நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்ளணும். இதை அடுத்தவங்க மேலே காரணம் காட்டுறதாகவோ அல்லது நம்ம திறமைகளை வந்து நான் வந்து திறமைசாலி தான் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட நம்ம ஒரு ஆதங்கப்பட்டு அதை வந்து உறுதிப்படுத்தும் விதமாகவோ நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தோல்வியை நம்ம ஒத்துக்கணும். ஆமாம், நான் தோத்துட்டேன், அப்போ அதுக்கான முயற்சி நம்ம ஈடுபடணும். அதுக்கு உள்ளே இருக்க இதை வந்து ஆராய்ஞ்சு பாருங்கள், எதனால் இந்த தப்பு நடந்தது, அதை வந்து நோட்ஸ் எடுத்துக்கங்க, எழுதி வச்சுக்கிங்க. இந்த எழுத்து மூலமான தீர்வை நீங்கள் வந்து ரெண்டாவது தனிமையில் இருக்கும் பொழுது அந்த தீர்வை நீங்களே வந்து எழுதி பாருங்கள். அந்த தீர்வுகள் தான் உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து வழிவகுக்கும் விதமாகவே இருக்கும். அடுத்ததாக என்னென்னா, தோல்வி விட்டுட்டோமேனு துவண்டு தன் மனநிலையை மாற்றி அதிலேயே சோர்வடைந்து அந்த நேரத்தை வீணாக்கிறத விட நேரத்தை விரயம் செய்யாமல் அந்த தோல்வி அந்த நேரத்துக்கு மட்டும்தான். இது ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையின் ஒரு அங்கமாக, ஒரு சின்ன ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஒரு டைம், ஒரு நேரம்தான் தோல்வி. அந்த நேரம் முடிஞ்சு போச்சுன்னா அதை திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே அதில் வந்து வாழ்க்கையை வீணடிப்பது தவறான விஷயம். ஒரு தடவை தோல்வி போட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு நமக்கு அடுத்தது சான்ஸ், ரெண்டாவது ஒரு இது கிடைக்காது அப்படின்னு இல்லை, இன்னும் நிறைய நமக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸில் எல்லாம் நம்ம வந்து வெற்றி பெறுவதற்கு இப்போ எல்லாருமே வெற்றி அடைஞ்சு ஹைஃபையாட்டாக எல்லாம் ஃபஸ்ட் ரேங்க்லேயும் இல்லைன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயுமே இருக்க முடியாது. அப்போது அதுக்கான முயற்சிகளை நம்ம திரும்ப திரும்ப செய்யும்போது நமக்கு ஒரு சான்ஸ், நம்மளுடைய திறமையை வந்து வளர்த்தி கொள்வதற்கு முடிவடைக்கும். இன்னொன்றுனா வழிகாட்டிகள் கண்டிப்பாக தேவை. ஒரு குரு, இல்லைன்னா ஒரு பெற்றோர், இல்லைன்னா ஒரு நண்பன், இல்லைன்னா வாழ்க்கை துணைகள், இதே மாதிரியான பல வழிகள் இருக்கிறது. அந்த வழிகாட்டிகளை நம்ம வந்து என்றைக்குமே கைவிடக்கூடாது. நம்ம வழிகாட்டிகள் தான் நமக்கு வந்து நம்மளுடைய உத்வேகத்தை வந்து கூட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய உற்ற துணையான வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், சில உறவினர்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே நம் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பவர்களாக என்பது தெரிந்து அவர்களிடம் பழகுங்கள். சில வேண்டாம் நண்பர்களும் இருப்பாங்க, நமக்கு பேசுகிற மாதிரி அந்த டாபிக் உள்ளாடி நான் வரல. அதனால் வழிகாட்டிகள் கண்டிப்பாக தேவை. ஒரு குருவினுடைய உறுதுணை எப்போவுமே தேவை. இதே மாதிரிப்பட்ட இதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே அழிச்சு வெதும்பி அப்படியே அழிஞ்சு போகிறதுக்குரிய சூழ்நிலையை மாற்றிட்டு புரிதல், அந்த தோல்வியினுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழியை நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். அதனால் உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்துகிறத முதல்ல நம்ம இதில் வந்து மாற்றணும். அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது மாதிரி அவங்க மனநிலையை உடைக்கக்கூடாது, முதல் விஷயம். அடுத்தது அவங்க தோல்வியில் இருக்காங்கன்னு அவங்கள கொஞ்சம் கூட நம்ம பூஸ்டப் பண்ணி விட நம்ம தான் பார்க்கணும். ஜஸ்ட் இது ஒரு தோல்வி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். தோல்வி ஒரு 5 பைசாய்க்கு ஒரு வழி இல்லாத ஒன்று தான். அதை மாற்றிட்டு அடுத்ததுலேருந்து அந்த போர்வைக்குள்ளேருந்து அவர்களை வெளியில் கொண்டு வந்து மேலும் கை கொடுத்து மேலே கொண்டு போவதற்கான வழியை தான் நம்ம கூட இருக்கவங்களுக்கு நம்ம செய்யணுமே தவிர அவங்கள டிமொரால் பண்ணி அவங்கள வந்து எப்போவுமே கேவலப்படுத்தக்கூடாது. வெற்றி பெற்ற ஒருவன் கூட தன் துணையாக தோல்வியுற்றவனை வந்து தட்டி கொடுத்து சென்றால்தான் எல்லாருக்குமே வந்து மனசந்தோஷமும் அடுத்தவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். முயற்சி பண்ணி பாருங்கள்.
எல்லாரும், நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கு, எல்லாரும் தோல்வியில் தான் இருப்போம். அந்த தோல்வியிலேருந்து வெளிவருவதற்கு முயற்சி பண்ணுங்கள். முயற்சி தான் திருவினையாக்கும். வணக்கம்.